நாசர் வந்து கமலஹாசன்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காரு. கமலஹாசன்கிட்ட பசுபதியை இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப பிரமாதமாக நடிப்பார் இவர், எக்ஸலண்ட்டாக இருக்கும், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாரு. கரெக்டாக கமலஹாசன் பார்த்தீங்கன்னா மருதநாயகன், அதாவது கமலஹாசனுடைய கனவு படம் மருதநாயகன். அந்த மருதநாயகன் படத்தில் பார்த்தீங்கன்னா பசுபதிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை நாசர் சொன்னாருங்கிறதுக்காண்டி வந்து கமல் கொடுக்குறாரு. இந்த கேரக்டர் பண்ண முடியும்னு சொல்லி தான் ஒரு முக்கியமான வில்லன் கதாபாத்திரம் கொடுத்தாரு. அது வந்தால் பெரிய வாழ்க்கை அமையும்னு பசுபதி வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் படமே ட்ராப் ஆயிடுச்சு, மருதநாயகமே ட்ராப் ஆயிடுச்சு. பசுபதிக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு, ஒரு பெரிய கதாபாத்திரம், அவர் நினைக்கிற மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான கதாபாத்திரம், எல்லாரும் மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி ஒரு கதாபாத்திரம் வரமாட்டேங்குதேன்னு ஒரு எண்ணங்கள் இருந்துச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கமலஹாசன்கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு கால் வருது. ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல்லேருந்து பசுபதியை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு கமலஹாசன் வந்து தமிழ் சினிமாவில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள், விரும்மாண்டி மாதிரி படங்கள் எடுக்கிறதை விட கமர்ஷியல் படங்கள் தானே ஜாஸ்தி எடுப்பாங்க. சுல்லான் மாதிரி படங்கள்லாம் எடுக்கும்போது அந்த கமர்ஷியல் வில்லனாக வந்து பசுபதிக்கு நிறைய வாய்ப்பு வந்தது. ஆரம்பத்தில் வேறு வழி இல்லாமல் நடித்தார். ஆனால் பசுபதிக்கு அதுக்கு ஒரு சோர்வு ஒரு மேலே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வர ஆரம்பிச்சு. ஏன்னா பசுபதி நினச்சது என்ன அப்படின்னா, மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்கு ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்காங்க. பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு சிறந்த நடிகர்னா பசுபதி அவர்களை சொல்லலாம். ஒரு கொடூரமான வில்லன் கேரக்டர்னாலும் விரும்மாண்டி படத்தில் பார்த்துருக்கோம். ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர், எமோஷனலான ஒரு கேரக்டர் அப்படின்னாலும் நம்ம வந்து வெயில் திரைப்படத்தில் பார்த்துருக்கோம். நேர் ஆப்போசிட்டாக அப்படியே ஒரு காமெடியான கேரக்டர் பார்த்தீங்கன்னா மும்பை எக்ஸ்பிரஸ் படத்தை சொல்லலாம், இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரன் படத்தை சொல்லலாம். ஸோ தொடர்ச்சியாக இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. பசுபதி பற்றி நீ பேசலாம் நினைக்கிறேன், அவரை பற்றி சொல்லுங்கள் சார். பசுபதி நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஆர்டிஸ்ட். அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் ஸ்கோர் பண்ணிட்டு போவாங்க. அந்த வகையில் வந்து பசுபதி மாதிரி நடிகர்கள்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப அரியுது. ரொம்ப அற்புதமாக எந்த கேரக்டர் கொடுத்தாலும் வந்து அந்த கேரக்டர் வந்து அப்படியே வந்து ஷோல்டர் பண்ணுவார். பசுபதி வந்து பார்த்திங்கன்னா வட சென்னையை சேர்ந்தவர். அந்த காலத்தில் வட சென்னையில் பசுபதியோட இளமை காலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 16, 17, 18 வயசு இருக்கும் இல்லையா. அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா பிரேக் டான்ஸு ரொம்ப பாப்புலர் ஆச்சு அந்த பீரியடில். ஸோ பசுபதி அந்த பிரேக் டான்ஸை பார்த்து அவருமே டான்ஸ் ஆடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அடிக்கடி வீட்டிலேயே மூமெண்ட்ஸ் பண்ணி பார்க்குறது, ஆடி பார்க்குறது, கண்ணாடி முன்னாடி ஆடுறது, இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆடுறது இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா டான்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து பசுபதியோடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அடிக்கடியே வந்து டான்ஸ் ரோட்டில் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு அவர் கூப்பிட்ருக்காரு, தம்பி உனக்கு என்ன டான்ஸராக வரணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போது பசுபதி சொல்லியிருக்காரு, ஆமாம் டான்ஸராக வரணும், எனக்கு சினிமாவில் வந்து டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து கூத்துப்பட்டறைன்னு ஒன்று இருக்குது, முத்துசாமின்னு ஒருத்தர் நடத்துகிறாரு, அங்கே நான் உன்னை சேர்த்து விட்டுட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படிலாம் ஒன்று இருக்கா, கற்றுக்க முடியுமா டான்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷன் எல்லாம் கற்றுக்க முடியுமான்னு கேட்டுக்காரு. எல்லாமே கற்றுக்க முடியும், பயிற்சி கொடுப்பாங்க, உனக்கு ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரியுது, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமாக ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது, நீ ஆடுறதை பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நபர் தான் வந்து பார்த்திங்கன்னா முத்துசாமி கூத்துப்பட்டறையில் வந்து பசுபதியை போய் சேர்த்து விட்டுருக்காரு. பசுபதி அங்கே முத்துசாமி அந்த ட்ரெயினர் இருக்கார் இல்லையா, அந்த வாத்தியார், அவர் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி சொல்லி கொடுப்பார். அவர்கிட்ட வந்து நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே வேணாலும் போய் நடிக்கலாம், ஹாலிவுட்டில் போட்டு நடிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு பாவங்களையும் வந்து வெளியில் கொண்டு வருவார். விமல், விஜய் சேதுபதி கூட. ஆமாம், விமல், விஜய் சேதுபதி, நாசர் எல்லாருமே அங்கே தான் வந்து கற்றுட்டு இருக்காங்க. இன்னும் பல பிரபலங்கள் வந்து அங்கே வந்து கற்றுட்டு இருந்திருக்காங்க. அவர் இறந்து போயிட்டார் சமீபத்தில் தான், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். அற்புதமான ஒரு வாத்தியார் அவர். அதாவது வந்து சொல்லி கொடுக்குறதுல வந்து கில்லாடி கில்லி அவருக்கு பசுபதிக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. ட்ரைனிங் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பசுபதியை உண்மையாலுமே பார்த்திங்கன்னா அந்த கலை ஆர்வம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால முகபாவனங்கள், அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. அதே காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா பசுபதிக்கு சீனியராக வந்து நாசர் வந்து கூத்துப்பட்டறையில், முத்துசாமி கூத்துப்பட்டறையில் வந்து அவருக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்திருக்கார் நடிக்கிறதுக்கு. ஸோ அந்த நேரத்தில் அடிக்கடி வந்து இவரும் நாசரும் ஒன்றா வந்து இப்போ கிளாஸுக்கு போகும்போது பார்த்து பேச, டீ குடிக்கிறதுக்கு போவாங்க, கேஷுவலாக டீ குடிக்க போகுது, அப்படி இப்படின்னு போகும்போது நாசர் வந்து கேட்டிருக்கார் பசுபதிக்கிட்ட, என்ன உனக்கு என்ன டைரக்ஷன் ஆகணும்னு சொல்லி தெரியுறியாமே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம்மா, எனக்கு வந்து டைரக்டர் ஆகணும், நான் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசன் சாரை வச்சு டைரக்ட் பண்ணணும், ஒரு படமாச்சும் சிவாஜி கணேசன் சாரை வச்சு டைரக்ட் பண்ணிடணும், எனக்கு டைரக்ஷன் ரொம்ப ஆர்வம், எனக்கு பேசிக்காக வந்து டான்ஸ் ரொம்ப நல்லா வரும், நான் டான்ஸ் தான் இப்போ ஆடிட்டு இருந்தேன்,
ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலவிதமான பயிற்சிகள் கொடுக்குறாங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நாசர் சொல்லியிருக்காரு, உன்னுடைய ஸ்டைலு ஆக்டிங்கெல்லாம் நான் பார்க்குறேன் அவர் சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீ நல்ல நடிகனாக வருவ தமிழ் திரை உலகத்தில், நீ நீ முதல்ல வந்து படம் நடித்ததுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிச்சேன்னா உனக்கு நிறைய நடிகர்களுடைய தொடர்பு கிடைக்கும், அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி டைரக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பசுபதி சொல்லியிருக்காரு, இல்லை சார் எனக்கு வந்து நடிக்கிறதுல பெருசாக ஆர்வம் இல்லை, டைரக்ஷன் தான் எனக்கு மெயின் ஆர்வம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு நாசர் வந்து கமலஹாசன்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காரு. கமலஹாசன்கிட்ட பசுபதியை இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப பிரமாதமாக நடிப்பார் இவர், எக்ஸலண்ட்டாக இருக்கும், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாரு. கரெக்டாக கமலஹாசன் பார்த்தீங்கன்னா மருதநாயகன், அதாவது கமலஹாசனுடைய கனவு படம் மருதநாயகன், பயங்கர கிராண்டாக பூஜை போட்டு இளையராஜா சாருடைய மியூசிக்கில் ஒரு பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அந்த ஷூட்டிங்கெல்லாம் பிளான் பண்ணாங்க, ட்ரைலர்லாம் எடுத்தாங்க. அந்த மருதநாயகன் படத்தில் பார்த்தீங்கன்னா பசுபதிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை நாசர் சொன்னாருங்கிறதுக்காண்டி வந்து கமல் கொடுக்குறாரு. கமல் வந்து எப்படின்னா நாசர் மேலே பெரிய மரியாதை வச்சுருந்தார். தொடர்ந்து நாசர் வந்து கமல் படங்களையும் எல்லா படங்களையுமே நடிக்க வாய்ப்பு கொடுப்பாரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை பார்த்தாலே ஜட்ஜ் பண்ணிடுவார். அப்போ பசுபதியை பார்த்தோன்னா அவருக்கு ஏதோ தோணிருக்கு, நிச்சயமாக இவரால் இந்த கேரக்டர் பண்ண முடியும்னு சொல்லி தான் ஒரு முக்கியமான வில்லன் கதாபாத்திரம் கொடுத்தாரு. அது வந்தால் பெரிய வாழ்க்கை அமையும்னு பசுபதி வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் படமே ட்ராப் ஆயிடுச்சு, மருதநாயகமே ட்ராப் ஆயிடுச்சு. அது அவ்வளோதான் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நாசரை பார்த்து பசுபதி சொல்லியிருக்காரு, நான் தான் சொன்னேனே எனக்கு வந்து வேண்டாம், நான் டைரக்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன்னு சொன்னேனே அப்படின்போது நாசர் சொல்லியிருக்காரு, நீ நல்ல நடிகண்டா, நீ நல்ல பிரமாதமாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு மாயன்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து பசுபதிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு நாசர். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பார்த்திபன் ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் எடுத்திருப்பார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன வேடத்தில் வந்து பசுபதி வந்து ஏதோ ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் மாயன் படத்துக்கு நடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வேடங்கள் வந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், ரொம்ப பெரிய வேடம் இல்லை, ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராமினண்ட்டான கதாபாத்திரங்கள்லாம் வந்துச்சு. மணிரத்னத்தோட கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் வந்து பசுபதி நடிச்சிருப்பார். விக்ரம் வந்து விக்ரம் அப்புறம் தான் உள்ளே வரார் பாப்புலராக பயங்கரமாக. அந்த சேது படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் தூளு தில்லுலாம் நடித்தார்ல, அந்த பீரியடில் வந்து தூளில் வந்து பசுபதிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு. அதில் வந்து பசுபதி நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் விக்ரமோட சாமி படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் நிறைய படங்கள் வந்து இவருக்கு வந்தது சின்ன சின்ன கதாபாத்திரங்களில். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இயற்கை வந்து ஜனநாதன் டைரக்ட் பண்ண படம், அவருடைய முதல் படம். அந்த படத்தில் பசுபதிக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாரு, சர்ச் ஃபாதர் கேரக்டர் கொடுத்துருப்பாரு. நீங்கள் அந்த படம் போய் பார்த்தா அப்படியே உண்மையாலுமே ஒரு சர்ச் ஃபாதர் வந்து எப்படி இருப்பாரோ, ஒரு அமைதியாக ஒரு சாந்தமாக எப்படி பேசுவாரோ அப்படி அந்த கெட்டப்பு, அவர் போட்டிருக்க அந்த சிலுவை, கையில் பைபிள் வச்சுட்டு வேற மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர்லாம். அதெல்லாம் வந்து பசுபதிக்கு வந்து ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் பசுபதிக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு, ஒரு பெரிய கதாபாத்திரம், அவர் நினைக்கிற மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான கதாபாத்திரம், எல்லாரும் மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி ஒரு கதாபாத்திரம் வரமாட்டேங்குதேன்னு ஒரு எண்ணங்கள் இருந்துச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கமலஹாசன்கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு கால் வருது. ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல்லேருந்து பசுபதியை கூப்பிட்டு கமலஹாசன் வந்து விருமாண்டியோட கதையை சொல்கிறார். பசுபதிகிட்ட கதையை சொல்லி எப்படி இருக்குது கதை அப்படின்னு கேட்குறாரு. சூப்பராக இருக்குது சார், இதில் எனக்கு என்ன சார் கேரக்டர் அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா கமல் கூப்பிட்டுருக்காரு, கதையை சொல்லியிருக்காருன்னும் போது ஏதோ ஒரு கேரக்டர் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு என்ன கேரக்டர் அப்படின்னா கொத்தாளத்தேவன் கேரக்டர் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. சார் அது பெரிய கேரக்டர் சார், சூப்பராக இருக்குது சார், எக்ஸலண்ட்டாக இருக்குது, அந்த கேரக்டர்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது சார், நல்ல பர்ஃபார்மர் பண்ணணும் சார் அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் பசுபதி. அது கமல் சொல்லியிருக்காரு, அதை நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு. சார் என்ன சார் எவ்வளோ பெரிய ரோலு, அதை எப்படி சார் நான் நடிப்பேன், எனக்கே வந்து அதை ஷோல்டர் பண்ணி நடிக்க முடியும்னு எனக்கே நம்பிக்கை இல்லை சார் அப்படின்னு வந்து கமல்கிட்ட பசுபதி சொல்லியிருக்காரு. கமல் சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியும் உங்களால் முடியும், நீங்கள் தான் அதை பண்ணுறீங்க, அந்த கதையை கேட்டிங்கல்ல, போய் நீங்கள் வந்து மைண்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க, நான் ஷூட்டிங் போகிறேன் அடுத்த மாதம்னு சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகிறார். அங்கே வந்து நெப்போலியன்லாம் கூட அந்த படத்தில் நடிச்சிருப்பார். ஆனால் அந்த கொத்தாளத்தேவன் கேரக்டர் வந்து பசுபதியுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக்கை கொடுத்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் ஃபுல்லாக திருநீர் பட்டை வந்து போட்டிருப்பாரு. அப்படி திரும்பி நின்னாலே ஒரு மாதிரி லுக்கே வந்து ரக்கடாக இருக்கும். அப்படி பார்க்கறதுக்கு முகத்திலே ஒரு வில்லத்தனத்தை சார் 3 பேர் முகம். ஆமாம், 3 பேர் முகம் மட்டும் இருக்கும். பசுபதி, நெப்போலியன் அண்ட் கமலஹாசன் இருப்பாங்க. அந்த முகத்திலே ஒரு லுக்கு, ஒரு டெரரான ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருப்பாரு. அதுலாம் குறிப்பிட்டு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிறைச்சாலை காட்சி ஒன்று இருக்கும். ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு குத்துறதுக்கு போவார், இப்போ நாக்கை துருத்துவார் பாருங்க, அதெல்லாம் யாராலுமே பண்ண முடியாது.
நிஜமாவே அப்படி பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருப்பாரு. இன்னொரு காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை அது பார்த்தீங்கன்னா வாயில் வச்சு கோவத்தில் வந்து அப்படியே வச்சு 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 தின்னுக்கிட்டே இருப்பார் கோவத்தில். அந்த கேரக்டர் பசுபதிக்கு கொத்தாலத்தேவன் கேரக்டர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு கேரக்டராக மாறிச்சு. பசுபதியினுடைய கேரியரில் மிகப்பெரிய ஒரு பிரேக்கை கொடுத்துச்சு விருமாண்டியோட கொத்தாலத்தேவன் படம். அதுக்கப்புறம் பசுபதிக்கு வந்து நிறைய கமர்ஷியல் படங்களாக வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது சினிமா எப்படின்னா ஒரு படம் வந்து வில்லனா நடிச்சார் அப்படின்னா அடுத்தடுத்து வில்லனா கூப்பிடுவாங்க. ஆனால் கமர்ஷியல் வில்லன், கார்பரேட் வில்லன், இந்த எஸ் பாஸ் சொல்லுங்க அப்படின்லாம் கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி படங்கள், சுல்லான் மாதிரி படங்கள், அப்புறம் நிறைய படம் நடிச்சார். இந்த இன்னொரு படம் வெடிகுண்டு முருகேசன், திருப்பாச்சியெல்லாம் பிரமாதமான கேரக்டர், திருப்பாச்சி சூப்பர் கேரக்டர். பட்டாசு பாலுலாம் அப்படியே பட்டாசு தெரிக்கிற மாதிரி பேசிப்பார். அவர் பேசுகிற அந்த படத்தில் பேசுகிற டயலாக்கே ரொம்ப சூப்பர். நான் பட்டாசு பாலுடா, நான் பேச மாட்டேன்டா, பட்டாசு தான்டா பேசும் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த டைலாக்லாம் தெரிக்கும். அதில் வந்து எப்படின்னா அதில் ஒரு மாதிரி டெரரான வில்லன் மாதிரியும் இருக்கும், அதில் ஒரு காமெடியும் அவர் பேசுகிறதுல இருக்கும், அது ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து வந்து அது தவிர்க்க முடியாது. தமிழ் சினிமாவில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள், விருமாண்டி மாதிரி படங்கள் எடுக்கிறதை விட கமர்ஷியல் படங்கள் தானே ஜாஸ்தி எடுப்பாங்க. சுல்லான் மாதிரி படங்கள்லாம் எடுக்கும்போது அந்த கமர்ஷியல் வில்லனாக வந்து பசுபதிக்கு நிறைய வாய்ப்பு வந்தது. ஆரம்பத்தில் வேறு வழி இல்லாமல் நடித்தார். ஆனால் பசுபதிக்கு அதுக்கு ஒரு சோர்வு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வர ஆரம்பிச்சு. ஏன்னா பசுபதி நினச்சது என்ன அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் நம்மளுடைய நடிப்பை நல்லா பதிவு பண்ணணும், அதுக்கான தீனி கிடைக்கணும், முத்திரையை பதிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அது அமையல என்னும்போது ஒரு சோர்வு பசுபதிக்கு இருந்தது. அந்த சோர்வில் இருக்கிற போது சினிமா விட்டே விலகிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த டைம்ல தான் வந்து சீரியஸான ரோல்ல இருந்து காமெடியான ரோலுக்கு மாறுறாரு அவர். இல்லை, சீரியஸான ரோல்லேருந்து காமெடியான ரோலுக்கு மாறுறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறமும் சீரியஸான ரோல்லாம் நடித்தார். ஆனால் என்னென்னா மறுபடியும் தானே ஆசைப்பட்ட பாலகுமாரால் அந்த சுகர் டேப்லெட் மருந்து அந்த காமெடியில் ரொம்ப அதெல்லாம் வந்து எக்ஸலண்ட். இதற்கு தான் நான் ஆசைப்பட்டாய் பாலகுமாரெல்லாம் அது பின்னாடி அது எக்ஸலண்ட்டான அந்த கேரக்டர். அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், டே சுகர் பேஷண்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தியேட்டரே அதுவும் அந்தளவுக்கு வந்து காமெடியாக பண்ணியிருப்பார். அது எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவார் சார். ஒரு சோர்வு ஏற்பட்டப்ப பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து எந்த டைம்ல ஏற்பட்டது அந்த சோர்வு? அதான் அந்த கமர்ஷியல் படங்களாக வந்துச்சு இல்லை, இதற்குத்தான் ஆசைப்பட்ட பாலகுமாரெல்லாம் முன்னாடி ஒரு சோர்வு இருந்தது. கமர்ஷியல் படங்களாக கூப்பிட்டு இருக்காங்க, போர் அடிக்குது, சும்மா அடிதடி வில்லனா எத்தனை படத்தில் நடிக்கிறதுன்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் போய் பார்க்குறாரு. பார்த்து சார் எனக்கு வந்து போர் அடிக்குது சார், நான் வந்து சினிமா விட்டே விலகிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கமல் சொல்கிறாரு, அவசரப்படாதீங்க பசுபதி, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். வேறு எதுவுமே சொல்லலை. கமல் சொன்னதுக்கப்புறம் மறுத்து பேச முடியுமா, சரின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நாளில் ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல்லேருந்து மறுபடியும் ஒரு கால் வருது. கமல் போய் பார்க்குறாரு. கமல் சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல கேரக்டர் வேணும்னு கேட்டிங்கல்ல, வில்லன் கேரக்டராக கூப்பிட்றாங்கன்னு சொன்னீங்கல்ல, மும்பை எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு படம், அதில் ஒரு கேரக்டர் தரேன், ஒரு மாதிரி காமெடி கேரக்டர், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது போய் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அதை வந்து போய் பண்ணுறாரு. அந்த படம் பெருசாக போகாதனால அந்த கேரக்டர் பெருசாக தெரியாமே போயிடுச்சு. ஆனால் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். அதெல்லாம் வந்து ரொம்ப காமெடியாக பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக சூதுகவும் தான் வந்து தமிழ் சினிமாவில் பிளாக் காமெடி வந்த படம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே கமலஹாசன் வந்து மும்பை எக்ஸ்பிரஸில் பண்ணியிருப்பாரு. அதான் மும்பை எக்ஸ்பிரஸில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டு. சூதுகவுக்கு முன்னாடி மும்பை எக்ஸ்பிரஸ் வந்து பிளாக் காமெடி நல்லாயிருக்கும். அதில் அவர் பசுபதியோட கேரக்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது விருமாண்டியில் கொத்தாலத்தேவனா ஃபயராக இருந்த ஒருத்தர் அப்படியே வந்து வேறு மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருப்பார் இந்த மும்பை எக்ஸ்பிரஸில். அதுக்கப்புறம் பசுபதிக்கு வந்து நல்ல நல்ல சில கதாபாத்திரங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சார்பட்டா பரம்பரையில் அந்த ரங்கன் வாத்தியார் கதாபாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே அச்சசலாக ஒரு ரிட்டையர்டான ஒரு பாக்ஸரு, ஒரு ஓல்டு ஏஜில் ஒரு ட்ரெயினர், ஆரியாக்கு ட்ரெயினராக இருப்பார். அதை ஈஸியாக பண்ணார் தான் அவரே சொல்லியிருக்கார். காரணம் என்ன அப்படின்னா வட சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் பாக்ஸிங் இருந்துச்சு, நிறைய குத்து சட்டியே இருந்துச்சு, நிறைய பேரே குத்து சட்டை கலந்துட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் காலகட்டத்தில் எல்லாம் அதெல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. கமலஹாசனே ஒரு வாட்டி எம்ஜிஆர் கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காரு. ஏன்னா கமலே இந்த பாக்ஸிங்க்கெல்லாம் போயிருக்காரு அந்த காலத்தில். இப்போ கமல்கிட்ட வந்து எம்ஜிஆர் என்ன சொன்னார் அப்படின்னா, கமல் நீங்கள் வந்து இப்போ வந்து வளர்ந்து நல்ல ஒரு நடிகராக வர ஆரம்பிச்சிட்டிங்க, இந்த பாக்ஸிங் போகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா முகம் ரொம்ப முக்கியம் ஒரு நடிகனுக்கு. ஏதாவது எக்குத்தப்பா மூக்கு ஏதாவது உடஞ்சி போச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு வந்து கமலஹாசன் வந்து கமலஹாசன்கிட்ட எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி வந்து ஒரு காலகட்டத்தில் இவர் நிஜமாகவே அந்த பாக்ஸிங்கில் 16, 17, 18 வயசுலலாம் அது ஒரு கூட்டமாக குழுவாக பண்ணுவாங்க, அது இருந்துச்சு சென்னையில். அந்த நேரத்தில் இவரே வந்து நடித்ததுனால ஈஸியாக
அந்த கேரக்டர் பண்ணுவார். அந்த கேரக்டர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கணும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்லேயே இருக்க மாட்டார் பசுபதி. ஒரு மாதிரி மூட் டிஸ்டர்ப்டாகவே இருப்பார். அப்படியே ஒரு டென்ஷனாகவே இருப்பார். அந்த கடைசியில் ட்ரைனிங் கொடுத்து ஆர்யா வந்து அந்த களத்துக்குள்ளே ஆடும்போது பார்த்தீங்கன்னா எப்படியாவது அவன் ஜெயிக்கணும்னு ஒரு சவுண்டெல்லாம் கொடுத்து என்கரேஜ் பண்ணுவார் பாருங்க. அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு ரிட்டையர்ட் பாக்ஸர், அதாவது அவருக்கு ஒரு 55 56 வயசாயிருச்சு, ஒரு ரிட்டையர்ட் பாக்ஸர், அவருடைய அந்த ஆதங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அவர் பயிற்சி கொடுத்து அவன் ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் கத்துவார் பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே தத்துவமாக தான் சொல்கிறேன்ல. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரை வந்து தத்துவமாக பண்ணுவார். ஜெயிச்சோடனே வந்து ஸ்டேஜில் ஏறுவார் பாருங்க, கையை மடிச்சுட்டு ஏறுவார். அதான் ரொம்ப அருமையான கட்சி, அருமை. அதான் சொல்கிறேன்ல, அவர் கேரக்டரில் குறிப்பாக 2-3 படம் ரொம்ப நல்ல படம். அதில் இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெயில் கேரக்டருக்கு பார்த்தீங்களா, வெயிலில் வந்து அந்த முருகேசன்ற கதாபாத்திரம் அதில் வந்து உருகுதே மருகுதேன்னு வந்து ரொமான்ஸ் பண்ணுறதாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்ய முடியாத ஒரு மனுஷன், வாழ்க்கையில் எதுலேயுமே வெற்றி காணாத ஒரு மனுஷன், இயலாமை. என்ன பஸ் ஸ்டாண்டில் வந்து வருவார் திரும்ப ஊருக்கு பல வருஷம் கழிச்சு, பரத் இருப்பார், பரத் தான் தம்பின்னு தெரியும், அந்த இடத்துல வந்து சொல்லலாமா வேணாமா அப்படின்னு அந்த சீன் கடைசி காட்சி நீங்கள் சொல்கிறது, கடைசி காட்சியில் அவங்க அம்மா பார்த்து சொல்லுவார், அம்மா நான் உங்க பையன்மா, பரத்தை பார்த்து டே உங்கள் அண்ணன்டா அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அடித்து அல்டிமேட் பண்ணியிருப்பார். எதுவுமே வந்து பண்ண முடியாத, சாதிக்க முடியாத, ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு கேரக்டராக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயில் படத்துலலாம் அப்படியே வெயில் படத்தில் வாழ்ந்திருப்பார் பசுபதி. அப்படி தான் வந்து அந்த படத்தை பண்ணியிருப்பார். ஸோ இதே மாதிரி நல்ல நல்ல படங்கள், பசுபதியோட படங்கள்லாம், மஜான்னு ஒரு படம் வந்துச்சு, விக்ரமோட படம். விக்ரம் மஜா படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காமெடி பண்ணுவார். அதாவது வந்து இங்கிலீஷ் பேசுவார், தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுவார். ஈன்னு ஒரு படம், அதுவும் ஜனநாதன் படம். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓராளியாக நடிச்சிருப்பார். நெல்லை மணின்னு நினைக்கிறேன் அந்த கதாபாத்திரத்தோட பேர். ஆமாம், கம்யூனிஸ்ட் கேரக்டரு. அதில் குறிப்பாக கிளைமேக்ஸில் பயோவாரை எதிர்த்து ஒரு டைலாக் சொல்லுவார், அவர் பேசுவார், தியேட்டரே கிளாப் பண்ணிச்சு. பொதுவாக இந்த மாதிரி பயோவார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும்போது ஆடியன்ஸ் பெருசாக கனெக்ட் ஆக மாட்டேன். ஏன்னா ஆட்டம் பாட்டம் குத்துப்பாட்டு ஃபைட்டு டான்ஸுன்னு பார்த்தவன் இதெல்லாம் பார்த்து கைதட்டணும் அப்படின்னா அது அந்த கேரக்டர் சொல்கிறவங்க யாரோ அந்த தத்ரூபமாக இருந்தால் தான் அந்த சொல்கிறான் அப்படின்னு நினைக்கிற தோணைக்கும். அப்படி தான் அந்த கதாபாத்திரம் வந்து அவருக்கு வந்து ஒரு எக்ஸலண்ட்டான கதாபாத்திரமாக இருந்தது. பசுபதியுடைய கேரியர் அப்படின்னா பசுபதி வந்து தன்னை வந்து ஒரு நல்ல நடிகனாக நிலைநிறுத்திக்கணும்னு ஆசைப்பட்டார். குசேலன் படத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்டு, ஒரு மாதிரி ஏழ்மையான ஃப்ரெண்டு கேரக்டர் ரஜினியோட சேர்ந்து நடிச்சிருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசூரன் படத்தில் பசுபதி வந்து நடிச்சிருப்பார். சின்ன கதாபாத்திரம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, தனுஷோட மச்சான் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, பொல்லாதவன் படம் அவர் வந்து வெற்றிமாறன் முதல்ல கதையை எழுதிட்டு அதில் வந்து அந்த கிஷோர் கேரக்டருக்கு பசுபதியை தான் போடணும் அப்படின்னு நினச்சி பசுபதிட்டு போய் முழு கதையும் சொல்கிறார். சொல்லி சார் இந்த கதையில் இந்த கேரக்டரில் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னும் போது பசுபதி அன்றைக்கி என்னென்னா புது டைரக்டராக இருக்கார், சொன்ன மாதிரி எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்திருக்கு வெற்றிமாறன் மேலே பசுபதிக்கு. அதனால் என்ன பண்ணிட்டாரு, சார் பார்க்கலாம் சார், வேறு ஏதாவது படம் எடுக்கும்போது சொல்கிறேன் சார், இது பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் வந்து அவாய்ட் பண்ணிட்டார். நீங்கள் வெற்றிமாறனுடைய பொல்லாதவன் கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா அது யாருமே வந்து பெருசாக வந்து எடுக்க வரமாட்டாங்க தைரியமாக. காரணம் என்னென்னா, ஒரு பைக்கு தொலைஞ்சு போச்சு, ஒரு பையன் வந்து அந்த பைக்கை தேடிக்கிட்டே இருக்கான், அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்னும்போது லைன் வந்து ரொம்ப தின்னான லைன், ரொம்ப சாதாரணமான ஸ்டோரி லைனாக தெரியும். ஆனால் வெற்றிமாறனுடைய திரைக்கதை, வெற்றிமாறனுடைய டைரக்ஷனில் தான் அதை கொண்டு வந்து ஹைலைட் பண்ணி அந்த படத்தை பாட்டுக்கிட்டுன்னு போட்டு நிறுத்தினார். பயங்கரமான ஹிட்டு படம் அந்த பொல்லாதவன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கேரக்டரில் அவர் நடிக்காமல் விட்டார். அப்போ அதில் கிஷோர் நடித்தார். கிஷோர் வந்து பிரமாதமான நடிகர், அற்புதமாக நடிப்பார். அவர் அந்த படத்தில் அந்த கேரக்டர் கிஷோர் பசுபதி நடிச்சிருந்தாலும் சூப்பராக இருக்கும். கிஷோர் நடித்தது அசால்ட்டாக அள்ளி விட்டுருப்பார் அந்த கேரக்டரில். அவர் பண்ணி பிரமாதமாக பேர் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பசுபதி வந்து வெற்றிமாறன் ஃபோன் பண்ணிட்டார், சார் நீங்கள் அருமையான கேரக்டர் எனக்கு சொல்லியிருக்கீங்க போல், நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த கேரக்டரை, எனக்கு ரொம்ப உண்மையாலுமே அந்த படத்தை பார்த்துட்டு ஐயோ இந்த கேரக்டரை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எந்த படத்தில் எந்த கேரக்டர் இருந்தாலும் பரவாயில்ல, திருண்டு கேரக்டர் இருந்தால் கூட கூப்பிடுங்க சார், நான் வந்து நடிக்கிறேன்னு சொல்லியிருந்தார். அதை ரொம்ப வருஷம் கழித்து நான் வச்சு வெற்றிமாறன் வந்து பசுபதிட்டு சின்ன கேரக்டர் சார் அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு வந்து தான் அசூரன் கேரக்டர் வந்து பண்ணார். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தியாகராஜா குமாரராஜா இருக்கார்ல, அவருடைய ஆரண்ய காண்டம் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா பசுபதி ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அது பிடிச்சிருந்துச்சு பசுபதிக்கு. ஆனால் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அந்த நேரத்தில் கொஞ்சம் பிஸியாக இருந்தார், அந்த கமர்ஷியல் படம்லாம் பண்ணான்னு சொன்னல, பிஸியாக இருந்ததுனால என்ன ஆகி போச்சு, அவரால் வந்து அந்த டேட்ஸ் வந்து அவர் கொடுக்க முடியல. இப்படி நிறைய படங்கள் நல்ல நல்ல கேரக்டர்ஸை அவர் மிஸ்ஸும் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தங்கலானில் வந்து ஒரு அருமையான ஒரு பட்டர் கேரக்டர் பண்ணியிருப்பார். ஒரு காமெடியாகவும் இருக்கும், ஃபயராகவும் இருக்கும், வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் வருவார்.
பைசன் படத்தில் அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து எப்படின்னா, அது வந்து ஒரு பையன் அவன் வந்து கபடி பிளேயர் ஆகணும்னு நினைக்கிறான். அந்த கிராமத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை, ஜாதி கலவரம் அது இதுன்னு இருக்குது. அதில் வந்து பையன் வந்து கபடி பிளேயர் ஆகி மெடல் வாங்கியே ஆகணும்னு நினைக்கிறான். ஆனால் அதில் வந்து பையனுக்கு ஏதாவது ஆபத்தாயிருமா இந்த கலையபுரத்தில்ன்றது வந்து பயந்து பரிதவிக்கிற ஒரு தகப்பனா அசால்ட்டாக பண்ணியிருப்பார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா திட்டுவார், பயங்கரமாக திட்டுவார் துருவிக்ரம. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கினதுக்கப்புறம் பக்கத்தில் உட்காந்து முகத்தை தடவி கொடுக்குறதாகட்டும். அதே மாதிரி கடைசி காட்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அது கூட்டிகிட்டு போவார், ஊரை விட்டு எப்படியாவது வெளியில் அனுப்பிச்சிடணும், ஏன்னா அங்கே காம்படிஷன் போகணும். அனுப்பிச்சிடணும்னு போகும்போது கரெக்டாக வந்து போலீஸ் வந்து லாக் பண்ணிடுவாங்க. அங்கே வந்து என் பையன் எந்த தப்பும் பண்ணல சார் அப்படின்னு கெஞ்சி பரிதவிப்பார்ல, அந்த அந்த பிளாக் ஆகட்டும். பசுபதி அவர் ஒரு வெர்சடைல் ஆர்டிஸ்ட்டு. அவர் நடித்த படங்கள் எல்லாமே, அதாவது நடித்த படங்களில் கொஞ்சம் கமர்ஷியல் படங்களும் இருந்திருக்கு. ஆனால் பசுபதி என்ன அந்த கமர்ஷியல் படம் வேறு வழி இல்லாமல் தான் நடித்தார். பசுபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஒரு நடிகன் அங்கே தெரியக்கூடாது, அந்த கேரக்டர் தான் அங்கே தெரியணும் அப்படின்னு வந்து பசுபதி வந்து எப்போவுமே வந்து சொல்லுவார். அது மாதிரி ஒரு பசுபதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா அப்படின்னா அவருடைய நடிப்புங்கிறது ஒரு பதிவு. அது நிறைய படங்கள், அவருடைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதிவாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பட்டாசு பாலு, அப்புறம் கொத்தாலத்தேவன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரங்கன் வாத்தியார், அப்புறம் அந்த வெயில் படத்தில் முருகேசன்ற கதாபாத்திரம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பசுபதியோட கேரக்டர்ஸ் எல்லாம் எல்லாத்துலேயுமே அவர் கொடுத்த அந்த வேலையை முழுக்க முழுக்க ஒரு மன திருப்தியோடு பண்ண ஒரு நடிகர் பசுபதி. அவர் வந்து இங்கே ஊருக்கு ஒதுக்குப்புறமா பெரியபாளையத்தில் ஒரு கார்டன்லாம் வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிட்டார் போல சார். இந்த சென்னை சிட்டி லைஃப் பிடிக்கலையோ அவருக்கு? அதுதான் சொல்கிறேன்ல, ஒரு ஒரு நல்ல மனிதன், அதாவது யதார்த்தமாக ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறவன் இன்றைக்கி சினிமாவில் நடிகிறவர், சினிமா நடிகர். இன்றைக்கி எங்கே போனாலும் பசுபதியை தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பசுபதி ஒரு பாப்புலரான ஆர்டிஸ்ட்டு. ஆனால் இந்த மாதிரி நடிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? பெரிய ஆடம்பரமான பங்களா, ஒரு ஆடி காரு, பிஎம்டபிள்யூ காரு, ரேஞ்ச் ரோவர் காரு அப்படின்னு ஒரு லைஃப் ஸ்டைலில் போயிட்டு மாலு, ஃபாரினு, நியூசிலாந்து, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா அப்படின்னு சுற்றிட்டு ஜாலியான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிறது தானே விரும்புவாங்க. ஆனால் பசுபதியோடைய மனநிலையை பாருங்கள். அவர் சொல்கிறார், அவர் வந்து பெரியபாளையத்தில் இருக்கார், சென்னைக்கு அவுட்டரில் பெரியபாளையத்தில் இருக்கார். பெரியபாளையம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியரில் தான் இருக்கும். அதில் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு பறவை, அதாவது வந்து குருவி, காக்கா அந்த சத்தத்தோட. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஏன் பெரியபாளையத்தில் போய் இருக்கிறீங்க, இங்கே சென்னையில் இல்லாமல் ஏன் அங்கே போயிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஒரு காக்கா குருவி சத்தம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. கேட்க முடியுதா? ஒரு பறவை சத்தம் கேட்க முடியுதா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார் இப்போ ஹாரனுடைய இறைச்சல், சத்தம், கூச்சல், கச்சா முச்சான்னு இருக்குது. இந்த நகர வாழ்க்கை அது அப்படி தான் ஆகிப்போச்சு. அதனால் எனக்கு வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும். காலையில் ஒரு 4:30 மணிக்கு அப்படியே வந்து வேப்பங்குச்சியில் பல் துலக்கும் போது பார்த்திங்கன்னா எங்கேயோ வந்து சேவல் வந்து கொக்கரக்கோன்னு கூவுறது, அந்த காக்கா குருவி சத்தம், அந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் வந்து உண்மையான வாழ்க்கை அப்படின்னு அவர் வந்து ஒரு பதிவிட்டிருக்காரு. அதனால் அப்படி ஒரு வாழ்க்கையை நேசித்து தான் அவர் வந்து பெரியபாளையத்தில் குடியிருக்கார். ஃபேமிலியோடு அங்கே தான் இருக்கார். தேவை சென்னைக்கு வரணும், ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனு, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னா வருவார், நடிப்பார், திரும்பி போயிடுவார். பெரியபாளையம் ரொம்ப தூரம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெட் ஹில்ஸ் தாண்டோன்னே 1.5 மணி நேரம் டிராஃபிக்கில் போனால் கூட 2 மணி நேரத்தில் போயிடலாம். போய் மறுபடியும் வந்து அங்கே வந்து அந்த கூட்டுக்குள்ளே வந்து அடைஞ்சிக்கிறாரு. இதே மாதிரி தான் கிஷோர், அவரும் வந்து இயற்கை விவசாயம் விரும்பி பார்த்திங்கன்னா அவர் கர்நாடகாவில் வந்து தோட்டம் வாங்கி அவரும் இயற்கை விவசாயம் பண்ணுறார். இவங்கெல்லாம் எப்படின்னா கிஷோர், பசுபதிலாம் அந்த ஒரு நடிப்பையும் தாண்டி வாழ்க்கை அது யதார்த்தமானது, நம்ம நல்ல நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, பணங்காசு அதெல்லாம் ஒரு பக்கம், ஆனால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான். அப்படி ஒருத்தர் தான் பசுபதி. ரொம்ப நன்றி சார். பசுபதி அவர்கள் தொடர்பாக பல சுவாரஸ்யமான தகவல்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.